வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் அங்கங்கே பனை மரங்களை வெட்டி சாய்க்கிறது, எரிச்சு விடுறது, இது மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி நான் இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். பனை மரம் 1000 அடிக்கு கீழே போயிட்டு தண்ணியை கொண்டு நிலத்தடி நீரை மேல் மட்டத்திலே வச்சுட்டுருக்கோம். அப்படிப்பட்ட பனை மரத்தை அழிக்கிறதுனால நம்மளோட நிலத்தடி நீர் அடிமட்டத்துக்கு போயிடுச்சுன்னா, நீங்கள் 1000 அடி இல்லை 2000 அடி போர் போட்டாலும் உங்களுக்கு தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வேஸ்ட்டு, செலவும் கூட. முடிஞ்ச வரைக்கும் பனை மரங்களை பராமரிக்க பாருங்கள், நடவு செய்யுங்க. இதுதான் என்னோட ஒரே கருத்து. அதேமாதிரி மரங்களை வெட்டாதீங்க. மரங்களை வெட்டுறதுனால இயற்கை வளம் அழியும். மலைங்களை வெட்டாதீங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மலைங்களை வெட்டி மற்ற மாநிலங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி அவங்க நம்மளுக்கு தருவாங்களா? அவங்க அந்தந்த மாநிலங்களில் போய் பாருங்கள். உதாரணத்துக்கு கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி மாநிலங்களில் போய் பாருங்கள். மரங்கள் அவ்வளோ பராமரிப்பு பண்ணுறாங்க. மலைங்களையும் அவ்வளோ செழிப்பாக வச்சிட்ருக்காங்க. நம்ம ஊர் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அங்கங்கே குண்டும் குழியுமா இருக்குது. அந்த மலைங்களை உடைக்கிறதுனால அவ்வளோ பூமி தாயோட அந்த மாரை அறுத்து எடுத்துன்னு போய் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏன் அது நம்ம நாட்டில் நம்மளே அழிக்கணும்? நம்ம நாடு செழிப்பாக இருக்கணும். நம்ம இப்போ எவ்வளோ சந்தோஷமாக நல்லபடியாக இருக்குமோ அதே மாதிரி வருங்கால சந்ததியினரும் நல்லபடியாக இருக்கணும். இதுதான் என்னோடய கருத்து. பார்த்து பண்ணுங்க. தேவையில்லாமல் எதையும் செய்யாதீங்க. இப்போ கூட சுப்ரீம் கோர்ட்டு கனிம வளங்களை எந்த மாநிலங்களுக்கும் எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அது 3 மாதம் வரைக்கும் தான். அந்த 3 மாதன்றது நிரந்தரமாக போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம தேவைக்கு செய்யலாம், தப்பில்லை. மற்றவங்களுக்கு எதுக்காக நம்ம கொடுக்கணும்? மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கனிம வளங்களை எந்த ஒரு மாநிலத்துக்கும் தயவு செஞ்சு சொல்கிறேன், கொடுக்காதீங்க. கர்நாடகாவிலேருந்து நம்மளுக்கு தண்ணி தர அவங்க மறுக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கரண்ட்டு போயிட்டுருக்கு. அவன் தண்ணி தர மாட்டேன்னு சொல்கிறான்னா, நீங்கள் என்ன பண்ணணும்? கரண்ட்டு தர மாட்டேன்னு நீங்கள் இங்கே ஸ்டாப் பண்ணுங்கள். தன்னால் அவன் நம்ம வழிக்கு வருவான். வேறு வழியே கிடையாது அவனுக்கு. ஒன் வே டிராஃபிக் இது. அவன் தான் ஆகணும். அவன் தண்ணி கொடுத்து தான் ஆகணும். கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான்ல, அது அவனால் சொல்லவே முடியாது. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் இந்த வேலை பண்ணிங்கன்னா கரண்ட்டு நீங்கள் நிப்பாட்டுங்க. அவன் தண்ணி தானாக தருவான். தர முடியாதுன்னு அவனால் சொல்லவே முடியாது. ரோடு போடுறேன், அதனால் மரங்களை வெட்டுறேன். சரி, நீ மரம் வெட்டுறியா? அதுக்கு 10 மரங்களை நடுங்க. ஒரு மரம் வெட்டினா 10 மரங்களை நடுங்க. இது நல்ல விஷயந்தான். ஆனால் மரங்களை குறைஞ்சபட்சம் நீங்கள் இருக்கிற ரோட்லேயே போயிட்டு வரலாம். இருக்கிற ரோட்டை பராமரிப்பு பண்ணலாம். ஆனால் மரங்களை தயவு செஞ்சு வெட்டாதீங்க. ஒரு புளிய மரம் நீங்கள் வெட்டுறீங்கன்னா அது வளரணுன்னா எப்படி பார்த்தாலும் 50-60 வருஷத்துக்கு மேலே தான் ஆகுமே தவிர கம்மியாகாது. அவ்வளோ பொறுமையாக வளர்கிற மரம். அது வளர்ந்ததுன்னா எவ்வளோ நிழல் கொடுக்கும், எவ்வளோ பலன் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சும் ஏன் இந்த மாதிரி நம்ம நாட்டில் மட்டும்தான் இந்தமாரி பண்ணுறோம்? நிறைய வீடியோக்கள்லாம் பார்க்குறேன். நியூஸ்லாம் மற்ற மாநிலத்தை பற்றி வர நியூஸை விட நம்ம மாநிலத்தை பற்றி ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம தான் நம்ம மாநிலத்தோட பேரை காப்பாற்றணும், தமிழ்நாட்டை காப்பாற்றணும். நாமளே நம்ம நாட்டை அழிக்கக்கூடாது. இதுதான் என்னோட ஒரே கருத்து. நன்றி, வணக்கம்.